الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها وما أنا عليكم بحفيظ صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ما بقي من شيء يقرب من الجنة ويباعد من النار إلا وقد بين لكم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய சங்கை மிக்க ஜமாத்துல் உலமாவுடைய பொறுப்பாளர்களும் உலமாக்களும் நம்முடைய மதீனா ஜும்மா பள்ளிவாசலோடு இணைந்து மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக மஜ்லிஸை இங்கே அழகுபட நடத்துவதற்கு சமூகத்தின் மிகச்சிறந்த உலமாக்கள் இங்கே மேடையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆலிம்களின் முதிர்ச்சியும் அவர்களின் அனுபவங்களும் அவர்கள் பெற்றிருக்கிற இறை நெருக்கங்களும் அதை இங்கே விவரிக்க வேண்டிய இடம் இருந்த போதிலும் அவர்களின் முகம் அதை காட்டி கொண்டிருக்கும். இங்கே நிறைய உலமாக்கள் எங்கள் மாணவ கண்மணிகள் சமூகத்தின் மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் இங்கே நாம் சங்கமித்து இருக்கிறோம். நம்முடைய பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்து இங்கே நம்மிடத்தில் பையாத்தான உலமாக்களும் அன்பு சகோதரர்களும் இருக்கிறார்கள். அன்பு மௌலவி ஆரிஃப் ஹஸரத் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் துஆவை ஆதரவைத்து துஆ செய்து, சங்கையானவர்களே, மேடையில் இருக்கிற அத்தனை பேர்களின் பேர்களையும் ஆலிம்களுடைய பேரை சொல்றது பரக்கத், நேரத்தினுடைய அருமை கவனத்தில் கொண்டு எல்லாருடைய துஆவையும் ஆதரவைத்து
அல்லாஹ் அடியார்களோடு எப்போதுமே அழகாகத்தான் நடக்கிறான். எப்போதாவது அல்லாஹ் நம்மோடு அழகில்லாமல் நடக்கிறதே இல்லை. நாம எப்படி நடக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நடப்பது என்பது சில நேரமே தவிர எப்போதுமே அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம தப்பு பண்றோங்கிறதுக்காக அல்லாஹ்வும் அதற்கு பகரமா செய்யறது இல்லை. நம்ம அவனுக்கு மாத்தமா நடக்கிறோங்கிறதுக்காக அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நம்மை விட்டு தூரமாக்குறது இல்லை. அவனுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு பெயர் ரஹ்மான். ரஹ்மான்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காட்டாலும் அவன் உன்னோடு நல்லாவே நடப்பான். நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காவிட்டாலும், நீ வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், நீ தவறு செய்தாலும் நலவு செய்தாலும் உன்னோடு அவன் அழகாக நடப்பது. அதுக்கு தான் ரஹ்மான் பேர். இந்த உலகத்திலே அவன் மனிதர்களை கைவிட்டால் நிலைமை என்ன ஆகும்? நான் தவறு செய்வது போதெல்லாம் அவன் தண்டித்தால் நம்ம நிலை என்ன? எனக்கு கோபம் வர்ற போது அவனுக்கு கோபம் வந்தால் நான் நிதானமாக சிந்திக்க சொல்கிறேன். யார் நம்முடைய ரப்பு? அவன் அன்பு என்ன? அவன் கருணை என்ன தெரியுமா? அவன் நம்மோடு நடக்கிற அந்த நிலையை நீங்கள் யோசித்தால் ஒரு வினாடி ரப்பை மறக்க மாட்டீர்கள். ஒரு வினாடி மறக்க மாட்டீர்கள். அவன் என்னுடனேயே இருக்கிறான், எப்போதும் இருக்கிறான், இரவில் இருக்கிறான். இரவில் நான் உறங்குவேன், அவன் விழித்துக் கொண்டு என்னை பாதுகாக்கிறான். நான் உறங்குகிறேன், அவன் விழித்து இருக்கிறான். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். அவனுக்கு தூக்கம் வருவதில்லை, கண்ணசர்வது கூட இல்லை. சினத், ஒரு கண்ணயர் லேசா அப்படி கண்ணை பொத்துறது கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. நான் தூங்கும் போது என்னோடு அவன் அமருகிறான், இருக்கிறான், என்னை பாதுகாக்கிறான். ராத்திரி நம்ம தூங்கும் போது நம்ம ரூஹு எங்க இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எங்கிட்ட வந்துருங்கிறான். நீ தூங்குவாய், உன் ரூஹு என் கையில. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ரூஹு பிரியும் போதும் அல்லாஹ்ட்ட போயிடும் நம்ம ரூஹு. தூங்கும் போது ரூஹு எங்கிட்ட வந்துருங்க. வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அப்புறம் அல்லாஹ் அதை திரும்பி கொடுக்கறேங்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. மௌத்தை தீர்மானித்தால் அந்த ரூஹை மட்டும் கையில் வச்சுக்கிறான், திரும்ப அனுப்புறது இல்லை. சில பேர் படுப்பாங்க, காலையில் எழுப்புனா எழுந்திருக்கிறது இல்லை, மாலையில் படுப்பாங்க எழுந்திருக்கிறது இல்லை. ஏன்? ரூஹ தூக்கத்திலேயே அல்லாஹ் எடுத்து விடுவான். மௌத்து முடிவானால் அந்த ரூஹை திரும்ப அனுப்புறது இல்லை. இன்னும் வாழணுங்கிற வாய்ப்பு இருக்கிற போது, காலம் இருக்கிற போது அந்த ரூஹை திரும்ப அனுப்புகிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது ஒதுவோடு தூங்கினார்கள். ஏன்? ரூஹு அல்லாஹ்ட்ட போது பரிசுத்தமாக போக வேண்டும். ரூஹு அல்லாஹ்ட்ட போது அது பரிசுத்தமா போகணும். அவுராத்துகளோடு தூங்குவாங்க. ராத்திரி உட்கார்ந்து ஓதிட்டு தான் படுக்கிறது, திக்ரு செய்யாம படுக்கிறது இல்லை. ஹஸரத் அலிட்ட கேட்டாங்க, தஸ்பீக ஃபாத்திமாவை எல்லா இடத்துலையும் பாதுகாத்தீங்க, ஜமல் யுத்தத்தில் ராத்திரி பகலா போராடும் அந்த நேரம், ராத்திரி பகலா போராடுகிற நேரம், யுத்தத்தினுடைய கடுமை கொஞ்சம் கூடுதலாக, கவனம் பூரா அங்கே இருக்குது. அந்த ராத்திரியும் மா தரகத்து பாத்தி தஸ்பீஹல் ஃபாத்திமா, ஃபாத்திமாவின் தஸ்பீக நான் விட்டதில்லை. நான் போராடுகிற நேரத்திலும், களம் இறங்கி அவர்கள் எதிரிகளை சந்திக்கிற நேரத்தில் கூட அந்த திக்ரு செய்துட்டு தான் படுத்தேங்கிறான். தஸ்பீக ஃபாத்திமாங்கிறது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை ஒவ்வொன்றையும் ராத்திரி படுக்கும்போது ஓத சொன்னாங்க பெருமானார். ஓதுனாங்க, சஹாபாக்கள் பழக்கப்படுத்துறாங்க. கஷ்ட காலத்திலும் விட்டதில்லை. வேற ஒரு காரணம்லாம் இல்லை. நம்ம ரூஹு அல்லாஹ்ட்ட போகும்போது அவனுடைய நினைவோடு போக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அவன் நடக்கிற விதம் ரொம்ப ஆச்சரியம். அல்லாஹ்வை நாம் விளங்குவதுதான் ஆன்மீகம்னா. என்ன? காட்டுக்கு போறதா? ஆன்மீகம்னா என்னங்க? காட்டுக்கு போறதா? தவம் இருக்கிறதா? மனைவி வேண்டாம்னு சொல்றதா? பிள்ளைகள் வேண்டாம் சொல்றதா?
சையதுனா உஸ்மான் இப்னு மதூன் வர்றாங்க சர்க்கார் ஆலமின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆன்மீக தேடுதல் ஏற்பட்டிருக்குது, சந்தோஷம்னாங்க. அதுக்கு இப்போ என்னப்பா? என் மனசு சொல்லுது மனைவியை விட்டும் பிரிஞ்சிடணும்னு சொல்லுது. ஆன்மீக வேட்கை. என் மனசு மனைவி எல்லாம் இருந்தா ஆன்மீகம் கிடைக்காது, அல்லாஹ் கிடைக்க மாட்டான்னு சொல்லுது. யா ரசூலல்லாஹ், பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம். காரணம், நான் ஆன்மீகத்தை உலகத்துக்கே சொல்றேன், அல்லாஹ்வை அடைஞ்சிட்டேன், அடைய சொல்லி கொடுக்குறேன், மனைவியோடு தான் வாழ்றேன். நான் மனைவி விட்டேனா? ஆன்மீகம் என்பது இறைவனை அடைவதற்காக குடும்பத்தை விட்டு ஒதுங்கிறதல்ல, வியாபாரத்தை விட்டு ஒதுங்கிறதல்ல, மக்களை விட்டு ஒதுங்கிறதல்ல, வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை விட்டும் தூரமாகுவதில்லை. இதற்குள்ளே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையை தேடும் பழக்கம் இருக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும். என் உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். உணர்வு அல்லாஹ்வோடு இருக்கான், அது பெரிய பாக்கியம். ஆனால் நிறைய பேருடைய பலகீனம், பள்ளிவாசலுக்கு வந்தா கூட அல்லாஹ்வுடைய நினைவு வர்றது இல்லை. பள்ளிவாசல்ல கூட அல்லாஹ்வுடைய நினைவு வர்றது இல்லை. வாழுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்ப என் மனைவி வேண்டான்னு சொல்லுது, மனசு கட்டுப்படாதுன்னாங்க. இன்னமின் சுன்னத்தி அன்னிக்கா, மனைவியோடு வாழ்வதுதான் என் சுன்னத்து பான்னாங்க. அவர் சொல்ற, நப்சி துஹத்துசினி அன்னத்துருக்கல்லஹம், என் மனசு சொல்லுது அல்லாஹ்வை நெருங்கணும்னா இறைச்சிலாம் சாப்பிடாதுன்னு சொல்லுது. அல்லாஹ்வை நெருங்கணும்னா மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ஒஹிப்புஹு, நான் மட்டனை பிரியமா சாப்பிட்றேனப்பா. இன்னி ஒஹிப்புஹு அதாமனி ரப்பி, நான் ரொம்ப பிரியமா சாப்பிடுவேன் இறைச்சியை. அல்லாஹ்ட்ட நான் கேட்டா அல்லாஹ்வும் எனக்கு கொடுக்குறான். அல்லாஹ்வை அடைவதற்கு இறைச்சி தடையானால் அல்லாஹ் கொடுப்பானா? இறைச்சி ரப்புடைய நெருக்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தடை என்றால் ஒரு நபியால் அதை நேசிக்க முடியுமா? நான் நேசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையை இலகுவாக்கி எளிமையாக்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிற நசீபை கொடுத்து அதற்கு மேலே நீ அல்லாஹ்வை அடையணுங்கிறது ஆன்மீகம். எல்லாத்தையும் விட்டுட்டு போறதல்ல ஆன்மீகம். இறைச்சி சாப்பிட்றது இல்லை, நான் பஞ்சாரியோட வாழ்றது இல்லை. நப்சி துஹத்துசினி அன்னத்துருக்கல்லஹம், இறைச்சியை விடணும். விடாதப்பா, சாப்பிடு. உங்க மனதுக்கு நான் மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இந்த வாழ்க்கையின் வழிகாட்டி. இதில் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மிகச்சிறந்த வழிகாட்டி. இப்போ அல்லாஹ்வை விட்டு நம்ம எப்படி விலகிறது? அவன் எல்லாரோடும் அழகா நடக்கிறான், எங்கிட்ட அல்லாஹ் அழகா நடக்கல அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அல்லாஹ் என்னோடு எங்க அழகா நடக்கிறான்? என்ன நடக்கலைங்கிறதா நம்ம கேள்வி. அல்லாஹ் என்ன செய்யல, என்ன செய்யல? நம்ம விளங்கி விட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அழகா நடக்கிறான்னா நமக்கு வசதியை கொடுக்கணும், செழிப்பை கொடுக்கணும், பெரிய வீடை கொடுக்கணும், நல்ல கார் வேணும், பைக் வேணும். இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம்னு விளங்குறோம். அது மாத்திரமல்ல பாக்கியம், அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. நேற்று ஏழைங்களை இன்னைக்கு பணக்காரங்கள் ஆக்குறான், இன்னைக்கு பணக்காரங்களை நாளை ஏழையை ஆக்குறான். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அது மாற்றி மாற்றி அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒன்றை விளங்குங்கள், அல்லாஹ் நம் மீது அவன் கொடுத்த உபகாரத்தை லா துஹ்ஸூஹா, நீங்கள் கணக்கிடவே முடியாது என்றான். காசு மட்டுமா? லா துஹ்ஸூங்கிறான், கணக்கிட முடியாதுன்னா என்ன? அது குர்ஆன் ஆலம். அன்பர்களே, என் ரப்பை நீங்கள் விளங்குவதுதான் மிகச்சிறந்த எதிர்காலம். ரப்பை விளங்குவதுதான் உங்கள் இதயத்தின் தூய்மை. ரப்பை விளங்குவதுதான் உங்கள் நிம்மதி. ரப்பை விளங்குவதுதான் உங்கள் குடும்பத்தின் பரக்கத். ரப்பை விளங்கும் போதுதான் நீங்கள் உங்களை கொண்டு அல்லாஹ்வோடும் அடியார்களோடும் அழகாக ஆக்க முடியும். கணக்கிட முடியாதுங்கிறான். அந்த வார்த்தையை 1000 முறை ரசித்தேன் நான். நான் கொடுத்த அருளை, உனக்கு செய்த உபகாரத்தை நீ கணக்கிட முடியாது. காசு பணம்னா அதை எண்ணிடலாம, கணக்கு வச்சிடலாம, இவ்வளவுதான் இல்லைன்னு கணக்கிட முடியாத உபகாரம். இயக்கினானே இந்த உடலை. 10 வருஷம் ஒரு வண்டி இயங்குதுன்னா அது மார்க்கெட்டில் ரேட்டு குறைஞ்சிடும். அது புல்லட்டாக இருக்கட்டும், ரேட்டு குறைஞ்சிடும். ஏன்? தேய்மானம் ஆகிடும், அதனுடைய பவர் குறைஞ்சிடும்.
இன்னும் 10 வருஷமா 20 வருஷம் ஆயிட்டுனா இன்னும் அதனுடைய பவர் இறங்கிடும். வயசு எனக்கு 60 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, இன்னும் என் லிவர் இயங்கிட்டு இருக்குது, பழுதாகல்ல. என் கிட்னி இயங்குது, பழுதாகல்ல. என் கண் இயங்குது, பழுதாகல்ல. என் மூளை இயங்குகிறது, பழுதாகுவதில்லை. என் ஹார்ட் இயங்குகிறது, பழுதாகுவதில்லை. ஏன் யோசிக்க மாட்டீர்களா? அல்லாஹ் வேறு என்ன உபகாரம் செய்ய வேண்டும்? நான் இயக்குகின்ற பொருள்கள் குறிப்பிட்ட காலத்தோடு பழுதுபட்டு போக, தேய்மானமாக என்னுடைய லிவர் தேஞ்சு போச்சுன்னா, லிவர் இல்லாமல் வாழ முடியுமா? கிட்னி முடங்கி போனால் வாழ முடியுமா? யாரோ 2 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதே தவிர கோடிக்கணக்கான மக்கள் அந்த கிட்னி பாதிப்பு இல்லாமல் எல்லாம் இயக்கிட்டு இருக்கான். 2 கிட்னி இருக்குது, ஒன்று தான் இயங்கும், ஒன்று புத்தம் புதியதாகவே வச்சிருப்பான்ல, அது புதுசாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஒரு கிட்னி இயங்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் அப்படி முடங்கும் போது இந்த கிட்னி இயங்க ஆரம்பிச்சு. எத்தனை அன்பாளன் நல்லா. அதனால தான் சில பேர் கிட்னி கொடுக்குறாங்க பாருங்க, ஏங்கிட்டு இருக்கிற கிட்னியை வச்சுக்கிடுவாங்க. ஒரு கிட்னியை வச்சுருக்கான் பாருங்க, சில பஸ்ஸு சில காருகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பின்னால் ஒரு டயரை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டயர் பழுதுபட்டால் அதை தூக்கி மாற்றுற மாதிரி, அதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிட்னி எல்லாம் நம்ம கூட வச்சுருக்கிறான். அவன் அன்பை நான் என்ன வர்ணிப்பது? அவன் அன்பை என்ன சொல்வது? ரொம்ப அழகானவன் அல்லாஹு ஜமீல். அல்லாஹ் ரொம்ப அழகானவன். அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க அழகா நடக்கணும்னு பெரிய பாருங்க, நீங்க அழகா நடங்கள். அவன் அழகானவன். அவன் ரொம்ப மனிதர்களோடு ரொம்ப உபகாரத்தோடு நடக்கிறான். அல்லாஹ் மனிதர்களை கூப்பிட்டு சொல்ற வார்த்தை ரொம்ப ரசிக்கணும். வாஹசின் கமா அஹ்சன், வாஹசின் கமா அஹ்சன் அல்லாஹ் இலை. நீ உபகாரமா நட, அழகா நட. எப்படி உபகாரமாக நடக்கணும்னு சொன்னால், உன் மனிதன் மனைவியோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உன் மாணவர்களோடு, உஸ்தாதுமார்களோடு, ஷேகுமார்களோடு, நண்பர்களோடு அழகாக நடங்க, உபகாரத்தோடு நடங்க. எப்படி அழகாக நடக்கணும், எப்படி உபகாரத்தோடு நடக்கணும்? அல்லாஹ் உன்னோடு எப்படி உபகாரமாக நடக்கிறானோ அப்படிங்கிறான். அப்படியானால் நான் இன்னொருத்தட்ட எந்த கோடிக்கணக்கான உபகாரத்தை செய்தாலும் அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்வதை போல் என்னோட அவன் உபகாரத்தோடு நடந்துக்கிட்டே இருக்காங்கிற அல்லாஹ் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த கமாங்கிற வார்த்தைக்கு அரபி இலக்கணத்தில் அது எல்லா காலத்திலும் இருக்கும், பின்னால் வரக்கூடியது. நீ இப்படி நட, இது போல். எதை போல் ஒப்பிடுவோமோ அது எல்லா காலத்திலும் அழிவதில்லை. அல்லாஹ்வுடைய ஹசான் எல்லா காலத்திலும் இருக்கு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ரசனையான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால் கனிகளை கொண்டு வச்சிருக்கிறாங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்றாங்க. சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர். அவங்க அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அவங்க கண்ணு வலி, கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் கனமாக இருக்குது, கண்வழியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, அத்தா குளுத்தமர் ஒபிக்கரமத், கண்வலி இருக்கப்பா, நீ ஏன் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. வலி இருக்கும்போது சாப்பிட்டா அது கொஞ்சம் கனமால இருக்கும். அத்தா குளுத்தமர் ஒபிக்கரமத், கண்ணோய் இருக்கிறது, கண்ணு செவந்து போயிருக்குது, நீ எதுக்குப்பா பழத்தை எடுத்து சாப்பிட்ற? சில நேரங்களில் கண் வலி இருக்கும்போது கொஞ்சம் கனமான பொருளை சவிக்கிற போது சுவைக்கிற போதும் இன்னும் அந்த வலி கூடியும். அதை ரசூல் சொல்கிறாங்க, கண் வலி இருக்கப்பா, நீ ஏன் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ற? அந்த சஹாபி சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அது நகைச்சுவையாக இருக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை உணர்த்துவதாக இருக்கும். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னமா ஆக்குலு பிஷிக்கை ஸஹீ லைஸ பிஹி ரமத். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்தான் தெரியுமா? இந்த கண்ணில் வலி வைத்தான், இந்த கண்ணில் வேதனையை கொடுத்தான். இன்னொரு கண் இருக்கு பார்த்தீங்களா, அது அழகா இருக்குது, வேதனை இல்லாமல் இருக்குது, அந்த பக்கமா சவுஜி சாப்பிட்டுறேன். இன்னமா ஆக்குலு பிஷிக்கை ஸஹீ லைஸ பிஹி ரமத். அங்க வலி இல்லையே, அது நகைச்சுவை. இன்னொரு பக்கம் யோசித்து பாருங்கள், இங்கே வலியை கொடுத்த அல்லாஹ் இங்கே அழகாக ஆக்கினான்.
நான் சாப்பிட்றேன், வலி இல்லை கண்ணில். ஏன்? இந்த பக்கம் பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சர்க்கார் சிரிச்சுட்டாங்க முகமது ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தை எவ்வளோ அழகா இருக்குது. முகமது ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. மனுஷன் தப்பு பண்ணுற போது கூட அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை கொடுக்கறது இல்லை. அவனை பற்றி பேசணும்னா சுபுகுறை பேசிகிட்டே இருக்கணும். அப்பவும் கூட அந்த தாகம் தனியாது, தாகம் தனியாது. கொஞ்சம் நீங்கள் இந்த ருசியை விளங்கிட்டீங்க வைங்களேன், ஒரு வினாடி ரப்பை விட்டு தூரமாக மாட்டீங்க. ஒரு தொழுகை இன்பம் இல்லாமல் நடக்காது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானா. உங்கள் வீட்டு பெண்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் அடியாறுகளை அவங்க தவறு செய்கிற போதெல்லாம் தண்டிக்கிறது இல்லை, சர்க்காரை ஆளும் தண்டிக்கிறது இல்லை. தவற குற்றம்ங்கிறாங்க, குற்றத்தை விட்டு ஒதுங்குங்கிறாங்க. குற்றத்தை விட்டு ஒதுங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு ஒருவர் வருகிறார். வர்ற வழியில் ஒரு பெண் மீது கண் பார்வை போய்விட்டது. அந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டா லக்கல் ஊலான்ட்டாங்க. நீ பார்த்தா அது உனக்கு அனுமதி தான். அனுமதினா எல்லாரும் வேறமா விளங்கிடக்கூடாது. என்ன அனுமதி? யதார்த்தமாப்பட்ட பார்வை அனுமதி. வளைக்க சாணியான்னாங்க. நீ இன்னொரு முறை பார்த்தால் அது பாவம் என்றார். நம்ம ரோட்டில் போகிறோம், போன போது ஒரு அம்மா பார்வை கண்ணில் பட்டாங்க, அந்த பார்வை அனுமதி, ஏன்னா அது யதார்த்தமாக பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்தால் அது ஹராம். அல்லாஹ் நம்முடைய கண்களை பாதுகாப்பானான். இது அவன் நிஅமத்தை உலகத்துக்கு பறைசாட்டுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்து உன்னோடு நிரந்தரமாக இருக்கணும்னா நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அது நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட முடியாது. அவன் நிஅமத்து உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்கணுமா? உனக்கு கொடுத்த நினைவாற்றல் இருக்கணுமா? உனக்கு கொடுத்த கண் பவரோடு இருக்கணுமா? உனக்கு கிட்னி இயங்கணுமா? ஹார்ட் இயங்கணுமா? அதில் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வை. அவன் நினைவு இல்லாமல் அது அழகா இருக்கணும் நீ ஆசைப்படுவது அது எந்த வகையில் நியாயம்? அவனுக்கு மாறு செய்து அவன் அருளை தேடுகிறாயான்னு கேட்டாங்க இமாம் ஷாஃபி. அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்கி வைப்பானா. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃபுதி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி. இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத், என் உஸ்தாத்கிட்ட போய் சொன்னேன், கொஞ்சம் மறதி ஆகுதுன்னு. யாரு? இமாம் ஷாஃபி. என் உஸ்தாத் அல்லாமா வக்கீ. நான் இமாம் வக்கீனுடைய ஜியாரத்துக்கு போயிருந்தேன், இமாம் ஷாஃபியின் ஜியாரத்துக்கும் போயிருந்தேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்தை கொடுத்தான் அல்லாஹ். அவங்க உஸ்தாத் வக்கீ அதுக்கு பக்கத்தில் தான் அடக்கமாக இருக்கிறாங்க. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃபுதி, எனக்கு மறதி அதிகமாகுது, நினைவாற்றல் குறையுதுன்னு என் உஸ்தாத் அல்லாமா வக்கீட்ட போய் சொன்னேன். என்ன சாப்பிடலாம், என்ன மருந்து சாப்பிடலாம், மறதியை போக்குறதுக்கு டேப்லெட் உண்டா, டானிக் உண்டான்னு கேட்டேன். அர்ஷதனி இலா தருக்கில் மஆசி. அவங்க சொன்னாங்க, மறதி போகணும்னா வழி ஒன்று தான்பா, மருத்துவம் ஒன்று இருக்குது. என்ன மருத்துவம்னு கேட்டேன். நீ அவனுக்கு மாறு செய்வதையும் பாவம் செய்வதையும் விட்டுடுன்னாங்க. அல்லாஹ்வுடைய நியாமத்தல்லவா ஞாபக சக்தி. ஃபஇன்னல் ஹிஃபுத ஃபضْلٌ மின் இலாஹி வ ஃபضْலுல்லாஹி லா யுஅதா லிஆஸின். உனக்கு தெரியுமா ஒன்று? என் உஸ்தாது சொன்னாங்க, ஆன்மீக பேரரசர்கள் மனிதர்களை பண்படுத்திய விதம். ஞாபக சக்தி என்றால் என்ன தெரியுமா? ஃபஇன்னல் ஹிஃபுத, நினைவாற்றல் என்பது அதன் அருட்கொடை. புரியுமா உனக்கு? ஃபضْلٌ மின் இலாஹி, அது அல்லாஹ்வின் பேர் அருட்கொடை. நினைவாற்றல்னா நம்ம உண்டாக்குறது இல்லை. நான் ரொம்ப கான்செப்டாக இருக்கிறேன், கவனமாக இருக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. அது அல்லாஹ்வின் அருட்கொடை. ஃபஇன்னல் ஃபضْல லா யுஅதா லிஆஸ், அவன் அருட்கொடைகளை பாவிகளுக்கு பல நேரத்தில் கிடைக்காமலும் போய் விடுகிறது. அவன் நினைவாற்றலை தக்க வைக்கணுமா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதே என்று என் உஸ்தாத் அல்லாமா இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட சுன்னத்தது, அதையும் மீறி பாவம் செய்கிறவங்களை அல்லாஹ்வுடைய சுன்னத்து மன்னிக்கிறது, தண்டிக்கிறது இல்லை. அவன் அன்பாளன், மன்னிக்கிறது தான் அவனுடைய வேலை. செய்யாதீங்கிறான், மீறி செய்துட்டா மன்னிச்சிடறான் அல்லாஹ். அப்போ ஒரு பார்வை எதிரி அந்நிய பெண் மீது பட்டுட்டு வைங்களேன், யதார்த்தமாக பட்டா அல்லாஹ் விட்டுடுறான். ரெண்டாவது ஒருக்க திரும்பி பார்த்துட்டா அது பாவமாக ஆகிடும். சரி, முதல்ல பார்க்குற பார்வை அப்படியே உடனே எடுத்துக்கணும். அந்த பார்வையை கொஞ்சம் நீட்டி பார்த்தாலும் குத்தமாக போய். முதல் பார்வை அனுமதின்னு சொல்லி அதை ரொம்ப நேரமாக நீட்டிடக்கூடாது. அந்த பார்வையை கொஞ்சம் நீளமாக்கிடக்கூடாது. நபித்தோழர் நபியை சந்திக்க வருகிறார். வர்ற வழியில் ஒரு பெண் மீது பார்வை விழுந்துச்சு.
அந்த மனிதருடைய பார்வை விழுந்துச்சு யதார்த்தமா. அந்த விழுந்த பார்வையை மீட்ட முடியலை. சில நேரங்களில் நம்ம சக்தி தாண்டி சிலது நடந்தும் மீட்ட முடியலை. மீட்ட முடியாமல் கொஞ்சம் அப்படி தடுமாற உடனே சுதாரித்து மீட்டி திரும்புவார். திரும்புனா பக்கத்தில் இருக்கிற சோத்தில் நெத்தி அடித்து நெத்தி உடைஞ்சி ரத்தம் வலியுது. நெத்தி உடைஞ்சி ரத்தம் வலியுது. அவருக்கு ஒரே கவலை. அவர் வர்றது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சந்திக்க வருகிறார். பெருமானார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? முதல்ல நம்ம அவங்ககிட்ட போய் சந்தித்து துவா வாங்கணும்னா நெத்தியை உடைச்சதுக்கு காரணம் சொல்லணுமே. காரணம் அழகான காரணம் இல்லையே. ஒரு பெண்ணை பார்த்தேன் திரும்பின நெத்தி அடிச்சிட்டுண்டா சொல்கிறது. ஆனால் சஹாபாக்களும் சரி, அன்னலாரின் காலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி, தங்கள் குறைகளை சரி செய்ய ஆசைப்பட்டார்களே தவிர அதை உரியவர்களிடத்தில் சொல்வதை மறைக்கவில்லை. அவர் வந்தார், தர்பாருக்கு வந்தார். வந்தது மற்றதெல்லாம் விட்டுட்டார். அவர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நான் வந்தேன், வர்ற வழியில் ஒரு பெண்ணை யதார்த்தமாக பார்த்தேன், பார்வையை மீட்ட முடியாமல் ஆகி போனேன். அப்புறம் திரும்பி பார்த்த போது நெத்தியில் சுவர் இடித்து நெத்தி உடைஞ்சி போச்சு யார் ரசூலல்லாஹ்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன் மீது ரொம்ப அன்புள்ளவன் என்றார். அவன் அன்புள்ளவன். நீ செய்த பாவத்தை அப்படியே வச்சு உன்னை தண்டிக்காம உடனே உன்னை சரியாக்கணும்னு நினைச்சான் அல்லாஹ். லேசா ஒரு அடியை கொடுத்தான், மண்டை உடைஞ்சிச்சு, ரத்தம் வலிஞ்சிச்சு, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. நான் நினைக்கிற நெத்தி ஏன் உடைஞ்சிச்சு, ரத்தம் ஏன் வந்துச்சு? அந்த இரத்த சொட்டில் உன் பாவத்தையும் அழித்தான் அல்லாஹ். அது எல்லாரோடையும் அப்படி நடக்கிறது இல்லை அல்லாஹ். புனிதமானவங்களோடு இன்னைக்கெல்லாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டா மண்டையை உடைச்சி ரத்தம் கட்டி ரத்தம் வலியணும், நெத்தி கட்டு உடையணும்னா நிறைய பேருக்கு நெத்தியே இருக்காது. ஒரு பெண்ணை பார்த்துட்டா அதுக்கு தண்டனை நெத்தி உடையணும்னா எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? செய்யறது இல்லை. ஒலவு யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة ولكن يؤخرهم الى اجل مسمى. மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உடனுக்குடன் அல்லாஹ் பிடித்தால் தண்டித்தால் இந்த மண்ணில் ஒருவர் நடக்க மாட்டார். ஒருவர் நடக்க மாட்டார். மா தரக்க அலா வஹ்ரிஹா மின் தாப்பா வலாக்கின் யுஆஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என் அடியான் தானே, தவறு செய்துட்டான், விடு, நாளைக்கு சரியாயிடுவான், விட்டு நாளைக்கு சரியாயிடுவான். இன்னைக்கு பசியா இருக்கிறான், மலக்க கூப்பிட்டு சொல்லுவான், அவருக்கு சாப்பாடு கொடு. யா அல்லாஹ், அவன் மோசமான செயல் செய்துட்டு வந்திருக்கிறான், பரவாயில்லப்பா, சோத்தை கொடுப்பானா. அவன் தப்பு பண்ணி இருக்கிறான், சோத்தை கொடு, அவனுக்கு ரிஸ்க கொடுத்துரு, நாளைக்கு திருந்துவான். யுஆஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா. ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் விட்டு கொடுத்துட்டே இருப்பான். அவன் திருந்தட்டுமே. பள்ளிவாசலுக்கே வர்றது இல்லையே, இரண்டத்தை ரிஸ்க்கு கொண்டு வர்ற மலைக்கு கேட்பாராம், பள்ளிவாசலுக்கே அவன் வர்றது இல்லையே, வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறான், கடைக்கு போறான், வெளியில போறான், ஊரு சுத்துறான், உன்னை நெருங்கவே இல்லையே ரப்பே, ரிஸ்க்க கொண்டு போறதா கொண்டு கொடுத்துட்டு வாம்பானா அல்லாஹ். ரப்பே உன்னை மறந்து இருக்கிறான், அதுக்காகத்தான் கொடுக்க சொல்றேன், நீ கொடுத்தாலாவது ஞாபகம் வர்றது கொடு, ஞாபகம் வரும். நான் கேட்கிறது, எப்படி ரப்பு மறக்கிறது? எப்படி மறக்குவது? ஒவ்வொருக்கும் ஐனமா குந்தும், எங்கே நீங்கள் இருந்தாலும் அவன் உங்க கூட இருக்கிறாங்கிறான். நீ பிளைட்ல பறக்கிற, அவன் இருக்கலன்னா நீ பிளைட் எப்படி இயங்கும்? நீ எப்படி பத்திரமா போய் சேருவாய்? இங்கே உங்கள் கவனத்துக்குள்ளே நீங்கள் நன்கு ஞாபகம் வையுங்கள். அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான்லாம் கேட்காதீங்க, எனக்கு என்ன செய்யலன்னு கேளுங்க. எனக்கு என்ன செய்தான் கேட்காதீங்க, எனக்கு என்ன செய்யவில்லை. அல்லாஹ் சோதிக்கலையா சாலிஹீங்களே? சோதிப்பது என்பது அது அவன் நம் மீது கொடுக்கிற தண்டனை அல்ல, நம்மை உயர்த்துவதற்கும் பல நேரத்தில் சோதிக்கிறான் அல்லாஹ். நம்ம அந்தஸ்தை உயர்த்தணும். அவன் கொடுக்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு தான். கொஞ்ச நாளைக்கு ரிஸ்க பிடிப்பான் அல்லாஹ், சாப்பாடை பிடிப்பான், வறுமை வரும், தரித்திரம் வரும், ரிஸ்க்கு தட்டுப்பாடு ஆகும், கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போடலாம், எல்லாமே உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்குன்னாங்க. இன்னொரு கட்டம் உன் பாவத்தை மன்னிப்பதற்குங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எல்லா உயர்வையும் நசீபாக்குவானாக. நபி பெருமானாருடைய தர்பார், நபி பெருமானாருடைய நபிமர்மான தர்பார்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே ஒருவர் எப்போதுமே பக்கத்து ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வருவார். வரும்போது அவருடைய சின்ன பையனை கூப்பிட்டு வருவார். அது சின்ன பையன். அவங்க ஆசை என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் கொண்டு பிள்ளைகளை வைக்கணும். மதீனாவுடைய பெண்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மதீனத்து பெண்கள் சின்ன சின்ன காரியத்திலும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பண்படுத்துவாங்கன்னா, நீ பள்ளிவாசல்ல போய் நபிக்கு பக்கத்தில் உட்காரும்பாங்க. பெருமானாருடைய தொடர்பை கொடுக்கறாங்க. சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனை கூப்பிட்டாங்க. தன் மகனை அப்துல்லா இப்னு ஜுபைரை கூப்பிட்டாங்க. போ ரசூலுல்லாஹ்ட்டாங்க. என்னத்துக்கு வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. போய் பையத்து வாங்குனாங்க. என்ன பையத்துன்னு கேட்டாங்க. நீ போப்பா, ரசூல் பையத்து செய்வாங்க. உடனே இவர் ஓடி வருகிறார் நபியின் தர்பாருக்கு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என்னப்பா நாயகமே, தங்களிடத்தில் பையத்து வாங்க வந்திருக்கிறேன். பெருமானார் சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு துவா செய்துட்டு பையத்தை கொடுக்குறாங்க. அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 7 வயசு. அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு 7 வயசு. அவங்க உம்மா சொல்லுவாங்க, நீ நபியினுடைய அருகாமையிலே இருக்கணும், அவங்க சுகபத்தில் இருக்கணும், அவங்க நெருக்கத்தில் இருக்கணும். ஒரு நல்ல தாய் லட்சோப லட்ச வழிமார்களை உருவாக்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். இங்கே வீடுகளில் பெண்கள் நிரம்ப இருக்கிறீங்க. நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்கள் மடியில் தான் இறை நேசர்கள் உருவானார்கள். உங்கள் மடியில் தான் நபிமார்களை வளர்ந்தார்கள். உங்கள் மார்பகத்தில் தான் சாலிஹீங்கள் பால் அருந்தினார்கள். அந்த பால் அவர்கள் இதய துடிப்பில் அல்லாஹுவை கொண்டே ஹயாத்தாக்கியது. எவ்வளவு உயர்ந்த பெண்மணிகள்! நம்முடைய தரீகாவுடைய பெரியார்கள்ல, ஷேகுமார்கள்ல புனிதம் நிறைந்த சாலிஹீங்கள். இந்த சங்கிலி தொடர் சில்சிலாம்போம். அந்த சில்சிலாவினுடைய தொடரில் வரக்கூடிய பல வழிமார்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தபோது அவர்களினுடைய அழகிய உருவாக்கத்துக்கு பின்னால் அவர்களின் தாயே மறைந்திருக்கிறார். அவங்க உம்மா அவங்களுக்கு கொடுத்த பாடம், அவர்களை பக்குவப்படுத்திய விதம், அவர்களுக்கு பால் ஊட்டிய விதம். பிள்ளைங்களை உருவாக்குறதுங்கிறது வளர்ந்த பின்னால் அல்ல, பால் ஊட்டும் போதே உருவாக்கினாங்க. அவங்க கேட்டாங்களாம் மகண்ட, லட்சோப லட்ச மக்கள் உன் முன்னால் வந்து மண்டிட்டு பையத்தாகிறாங்களே. அல்லாமா ஃபரீது சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாயார் கேட்டாங்க. அவங்கள்ட்ட நிறைய உலமாக்கள் போய் பையத்தாராங்க. இவ்வளவு பெரிய மக்கள் உன் முன்னால் வந்து உட்கார்ந்து கண்ணியப்படுத்தி பையத்தாகிறாங்களப்பா, இதில் என்னுடைய பங்களிப்பு இருக்குது தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாமா ஃபரீது சகர்கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயார், என் பங்களிப்பு தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, அம்மா உங்க பங்களிப்பு நிறைய இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன்னாங்க. 2 விஷயத்தை தாயார் சொல்கிறாங்க. இங்கே பெண்களை கவனத்தில் எடுக்கணுங்கிறதுக்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அவங்கள மறந்துடக்கூடாது. அவங்க நிறைய வந்திருக்கிறாங்க, அவங்க புரியணும். அவர்களினுடைய வளர்ப்பும் அவர்களினுடைய பண்படுத்துதலும் அழகாகிற போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் சாலிஹீங்கள் வளர்கிறார்கள். அல்லாவின் பார்வை அந்த வீட்டில் படுது. அல்லாஹ் நம்ம எல்லார் வீட்டுக்கும் அந்த தௌஃபீகை வழங்குவானாக. சகர்கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் ஃபரீது சகர்கஞ்சி சொல்லுவாங்க, உம்மாட்ட கேட்டேன் உங்கள் பங்கு என்னான்னு கேட்டேன். உம்மா பெருமையாக சொல்கிறாங்க, எவ்வளவு ஆலிம்கள் வந்து தர்பாரில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் பையத்தாகிறாங்க, என் பங்கு இருக்கும் தெரியுமா? சொல்லுங்கம்மா, நிறைய இருக்குது, எனக்கு 1-2 சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களாம், மகனே, உன்னை எப்போது என் கருவில் சுமந்தேனோ, உன்னை எப்போது என் கருவில் சுமந்தேனோ, ஃபலம்மா ஹமல்து, சொன்ன வார்த்தை, உன்னை என் கருவில் சுமந்த போது மா அக்கல்து இல்லா தையிபா, ஹலாலை மட்டும் தான் சாப்பிட்டேன். என் கருவிலே நீ வந்தபோது ஹலாலை மட்டும் சாப்பிடுகிறேன். ஏன் தெரியுமா? ஹராமை நான் சாப்பிட்டால் உன் இறை நெருக்கம் குறைஞ்சு போயிடும், உனக்குள்ளே அல்லாஹ்வின் தொடர்பு இல்லாமல் போயிடும், உன் வளர்ச்சி தீனுக்கும் ரசூலின் தொடர்புக்கும் தூரமாக போயிடும். நான் ஹலாலை சாப்பிட்டேன். உன்னை பெற்றெடுத்த உடனே உன்னை ஃபலம்மா ஹமல்து, நான் உன்னை சுமந்து வலாத்து பெற்றெடுத்த போது
மா ரலஅத்துக இல்லா பில் ஒது இல்லாமல் உனக்கு பால் கொடுத்ததே இல்லை. பால் கொடுக்கிற போது ஒது செய்தான் பால் கொடுக்கிற. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்குங்க, 24 மணி நேரம் ஒதுவோடு இருக்கிறது பெரிய பாக்கியம். சாலியங்கள் எழுதுவாங்க, ஒதுவோடு வாழ்ந்தால் கிடைக்கிற பல பலன்களில் முக்கியமான ஒன்று ரெண்டை சொல்கிறேன். ஒதுவோடு நீ இருக்கிற போது உன்னை சந்திக்கிற வர்றவங்க கூட உனக்கு முன்னால் அடிபணிஞ்சிருவாங்க. உன் எதிரி கூட உனக்கு முன்னால் அவருடைய வேகத்தை அல்லாஹ் காணாமல் ஆக்கிடும். நீ ஒதுவோடு இருந்தா எதிரியின் வேகம் தணிஞ்சிடும். ஒதுவோடு நீ இருக்கிற போதெல்லாம் உனக்கு வருகிற ரிசுக்கு பறக்கத்தான் அமைஞ்சது. ஒதுவோடு இருக்கிற போதெல்லாம் உன் துஆவுக்கு அங்கீகாரம். கடைசியா எழுதுவாங்க, ஒதுவோடு நீ வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தாகிறாய். மௌத்து ஈமானோடு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒது தூங்குனா முறியும், பாத்ரூம் போனால் முறியும், தூங்குனா முறியுது, யூரின் போனால் முறியும். ஆனால் உடனே ஒது செய்திடும். ஒது இல்லாத வாழ்க்கைங்கிறது அழகான வாழ்க்கை அல்ல. பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாங்கள் மக்களை பழக்கப்படுத்தி பண்படுத்தி பேசுகிறதுல ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. ஒது இல்லாத நேரம் எனக்கு கிடையாது. என் லைஃப்பில் ஒது இல்லாமல் நான் வாழ்ந்தது இல்லை. தூங்குனா ஒது முடியும். ராத்திரி 1 மணிக்கு ட்ரெயினில் போவேன், மழை படிக்கலாம், குளிர் அடிக்கலாம். பஸ்ஸில் போகிற போது குளிர் அடிக்கலாம், யூரின் போகணும், தண்ணி இருந்தால் போகிறது. தண்ணி இல்லைன்னா பாட்டில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி அதில் ஒது செய்துட்டு தான் வண்டியில் ஏறுறது. அது எவ்வளவு பணியாக இருக்கட்டும். ஒதுங்கிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை இறைவனோடு நெருக்கமாக்குவதற்கும், ஒவ்வொரு மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கும், அவனிடத்தில் இருந்த குறைகளை களைவதற்கும், அல்லாஹுவின் ரஹமத் அவனை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு பெரிய அடையாளமாக அல்லாஹ் ரசூல் ஆக்கி வச்சிருக்கிறான். அம்மா சொன்னாங்களாம், ஃபரீது சகர்கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி தாயார், மா ரவஅத்துக இல்லா பில் ஒது இல்லாமல் உனக்கு நான் பால் கொடுத்ததில்லை. தாய்மார்களுக்கு சொல்வேன், அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி தருவானா. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சபைக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தர் கூப்பிட்டு வருவார். இன்னைக்கெல்லாம் சில பள்ளிவாசலில் சின்ன பையங்களை கூப்பிட்டு வந்தால் பரட்டி ஒரு மாதிரி ஆளை வெளியில் அனுப்பிடுறது நிறைய பள்ளிவாசலில். அதை நபி அனுமதிக்கல. சஹாபாக்குடைய சஃப்புகள் மஸ்ஜிது நபவி சிறுவர்களையும் உள்ளே வாங்கியிருந்தது. அத்துஃபாலு ஹவுலுர் ரசூல் ஒரு கிதாபே இருக்குது. அத்துஃபாலு ஹவுலுர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வந்த சிறுவர்கள். நபியினுடைய தர்பாரில் சிறுவர்களுக்கு தனி இடம். பள்ளிவாசலுக்கு சுபு தொழுகைக்கு வரக்கூடிய பெண்மணிகள் தாங்கள் பெற்றெடுத்த 4 மாதம் 5 மாதம் 6 மாத குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் தொட்டில் கட்டி படுக்க வைப்பாங்க. பெருமானார் பெண்களை பள்ளிவாசலில் தொழுக அனுமதித்த காலத்தில் பிள்ளைங்க வந்து பள்ளிவாசலில் தொட்டில் கட்டி போடுறது. அவங்க தொழுதுட்டு வரும்போது அந்த நல்ல மதீனாவுடைய பனி அவங்களுக்கு தெரியும். உதடெல்லாம் வெடிச்சிரும், காலெல்லாம் வெடிச்சிரும். அந்த பனி மக்கள் கேட்குறாங்க, இந்த பனியிலையுமா குழந்தையை தூக்கிட்டு வரணும், வீட்டில் படுக்க வச்சுட்டு வரலாமே. அவங்க சொன்னாங்க, வீட்டிலலாம் படுக்க வைக்கலாம், பிள்ளைங்க காலையில் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம். அதிகாலையில் அண்ணல் எம்பெருமான் சுபுகளை ஓதுவார்கள். அந்த ஓதுதலை கிராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மதீனத்து அன்சாரிகளாக முகவரிப்படுத்தப்பட்ட சஹாபிகள் பல பேர் அவர்கள் பிறந்த 6 மாத குழந்தையாக வாழ்ந்தபோது அன்னலாருடைய கிராத்து தான் அவர்களின் செவியில் பட்ட முதல் விஷயம். யார்? அந்த அருமையான பெண்கள், அவர்களின் உணர்வுகள். இன்றைக்கு ஆன்மீகம் என்பதை அழகாக சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் நினைவில் மக்கள் வாழ வேண்டும் என்றால், பாவங்களை விட்டும் விலக வேண்டும் என்றால், சிந்தனைகளை அழகாக்க வேண்டும் என்றால், உபகாரத்தன்மைகள் நிறைய வேண்டும் என்றால், அதற்கு பாடம் படித்துக் கொடுக்கிற 1000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். முதல் ஆசிரியை பெற்ற தாய்தான். நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு வெளியில் போகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லி கொடுக்குறாங்க ரசூல். அப்படி சொல்லிட்டோம்னா ஷைத்தான் சொல்வானா, இன்னைக்கு நீ என்னுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாயின்னு சொல்வானா. யார் சொல்வா?
ஷைத்தான் வகால ஷைத்தான், ஷைத்தான் சொல்வான், என் தீங்கில் இருந்து நீ பாதுகாப்பு பெற்றுட்டியப்பா. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டா, வீட்டை விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லான்னு சொல்லிட்டா, இன்னைக்கு என்னால் உன்னை கெடுக்க முடியாது, உன்னை வீழ்த்த முடியாது, உன்னை எங்கேயும் கொண்டு கவிழ்க்க முடியாதுன்னு ஷைத்தான் சொல்லுவான். இந்த பாடமெல்லாம் நான் மதரசாவிலெல்லாம் படிக்கல. எனக்கு 3 வயசு 4 வயசில் வீட்டை விட்டு வெளியில் போது, நான் போகிற போது எங்கள் தாயார் வாசலில் நில்லுப்பா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்ல வச்ச பின்னால் வெளியில் போகும்னு சொல்லுவாங்க. அவங்க படித்து கொடுத்த அந்த பாடம் என் கபர் வரைக்கும் மறக்கிறது. ஏன்? அது தாய் படித்த பாடம், தாய் படித்து கொடுத்த பாடம். நான் மதரசாவில் 18 வயசுல போய் அந்த இல்ம கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய 3 வயசுல அது என் லைஃபாக மாறியது. எப்படி மாறியது? என் தாயார் கொடுத்த அந்த பக்குவமும் பயிற்சியும். நான் பெண் உலகத்திற்கு சொல்கிறேன், சாலிஹீங்கள் உங்கள் மடியில் தான் அழகாக உருவாகிறார்கள். உத்தம நபியின் தர்பாரில் அந்த சின்ன புள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறார். தகப்பனார் கூட்டு வருவார், அவர் பின்னால் போய் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடிச்சி முன்னால் உட்கார வைப்பாங்க, முன்னால் உட்கார வச்சுருவாங்க. திடீர் ஒரு நாள் அவரை காணலை. யாரை காணலை? அந்த சஹாபியை காணலை. 2வது நாளும் வரல, 3வது நாளும் வரல. பெருமானார் கேட்குறாங்க, என்ன அவரை காணல? யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்ல யோசித்தோம், அவங்கள சுற்றி இருப்பார் அந்த சிறுவர், அவருடைய மகன், அவர் மௌத்தா போயிட்டாரு, அவர் மௌத்தாயிட்டார். அந்த கவலை அவர் வீட்டிலே உட்கார்ந்து விட்டார். ரொம்ப மனசை சஞ்சலப்பட்டு உட்கார்ந்துட்டார். சர்க்காரை ஆள வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களும் கஷ்டங்களும் அல்லாஹ் விட்டும் நம்மை தூரமாக்குவதற்கல்ல, ஆன்மீகத்தை விட்டு வெளியில போவதற்கல்ல, பள்ளிவாசலை விட்டு விலகுவதற்கல்ல, இறைவனோடு நான் தொடர்பை குறைப்பதற்கல்ல. இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா பள்ளிக்கு வர்றவங்க கூட குறைச்சிக்கிறாங்க. நான் சரியா நடக்கிறேன், ஏன் என் ரப்பு என்னை இப்படி சிரமப்படுத்துகிறான் என்று யோசிக்கிறோம். என் பெருமான் அவர் வீட்டை நோக்கி வர்றாங்க. தர்பாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது அவர் ரொம்ப முடங்கி இருக்கிறார். என்னப்பான்னு கேட்டாங்க. மகன் மௌத்தா போயிட்டான் யா ரசூலல்லாஹ், எவ்வளவு ஆசையாக வளர்த்தேன், அன்பாக வளர்த்தேன், தங்கள் தர்பாரிலேயே பழக்கப்படுத்தினேன். அது ஒரு பெரிய கிஃப்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு தர்பாரில் கொண்டே பிள்ளையை பழக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி அந்த சிறுவர் வருவார். இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தேனே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பிள்ளையை அழைச்சிக்கிட்டானே. பெருமானார் கேட்டாங்க, அவர் வாழ்ந்தால் வளர்ந்தால் உன்னோடு இருந்தால் உனக்கு உபகாரமாக இருப்பார், உன்னை தூக்கி சுமப்பார், உன் எதிர்காலத்துக்கு தோள் கொடுப்பார், தொலை நிற்பார். எத்தனை வருடம்? நல்ல கவனிக்கம், எத்தனை வருடம்? அவர் வாழட்டும். அவரோடு நீ வாழ்றது ஒரு 20 வருஷம் வாழ்வாயா? அந்த 20 ஆண்டு காலம் அவர் சரியான மகனாக இருந்தால் உனக்கு உதவியா இருப்பார், உபகாரமா இருப்பார், உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். தகப்பனுக்கு ஒண்ணுன்னா அவர் துன்பப்படுவார், உங்களுக்கு சந்தோஷமா அவர் சந்தோஷப்படுவார். இதுதான் நடக்கும். ஆமா யா ரசூலல்லாஹ். இப்போ இது ஒரு விஷயம். இன்னொன்று இருக்கிறது. நீ உலகத்தை விட்டும் பிரிந்தால், அல்லாஹ்வின் தர்பாருக்கு வந்தால், இதா ராயித்தா, நீ அங்க வந்து பார்க்கிற போது உன் மகன் அது சபக இலா பாபில் ஜன்னா, சொர்க்க வாசலில் அவர் முன்னோடியாக இருப்பார். நீ வருவாய், சொர்க்கத்தின் வாசல் வந்து பார்ப்பாய். உனக்கு முன்னால் அந்த சொர்க்க வாசலுக்குள்ளே உன் மகன் நிற்பான். அந்த வாசலை பார்த்துவிட்டு நீ ரொம்ப பிரமித்து போவாய். உனக்கு அவன் சொர்க்க கதவை திறந்து விடுவான். அது விஷயமா? அது பாக்கியமா? அது நிஅமத்தா? மின் ஐயி ஷையின் மின் அபுவாபில் ஜன்னா வஃபீ ரிவாயத்தின் மின் ஐயி அபுவாபில் ஜன்னா. சொர்க்கத்தில் எந்த வாசலுக்கு நீ வந்தாலும் அந்த வாசலில் எல்லாம் உன்னை வரவேற்கிறதுக்கு இந்த மகன் தான் நிற்க போறான். இப்போ அல்லாஹ் உன்னோடு எவ்வளவு அழகா நடந்திருக்கிறான், இல்லை அல்லாஹ் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வை பார்க்கிற அந்த பார்வை முக்கியமானது. உன் மகனை பறிகொடுத்ததால், உன் மகனை நீ இழந்ததால் அல்லாஹ் உன்னோடு தவறாக நடந்து விட்டானா, சஞ்சலமாக நடந்து விட்டானா, வேதனை கொடுத்து விட்டானா? இல்லை. நாளை மறுமையில் நீ வரும்போது சுவனத்தின் அத்தனை வாசலிலும் உன் மகன் காத்திருந்து உனக்காக கதவு திறந்து விடுவானே, அது அல்லாஹ் உன்னோடு அழகாக நடந்த இடமா என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், உனக்கு என்ன பிரியம்பா? மகன் வாழணுமா? அது போனதுதான் கைரா, வாழணும்னு சொல்லு, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், என்ன செய்யணும்னு கேட்டாங்க பெருமானார். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ்,
நாளைக்கு மறுமையில் எல்லா சொர்க்கத்தையும் என் மகனின்னு என்னை வரவேற்கிறான்னா அதை விட பாக்கியம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரொம்பவே அழகாக நடந்தான் என்றார். பெருமானார் சந்தோஷப்படுத்திவிட்டு அடுத்த நாள் மஜ்லிஸில் உட்கார வைக்கிறார்கள். அவர் முகமெல்லாம் ஜொலித்து கொண்டு, ஒவ்வொரு தனி மனிதனும் எங்கே யோசிப்பானோ, எங்கே ரப்பை மறக்க வருவானோ, அங்கே ரப்பை முன்னிறுத்துகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அதுதான். சின்ன சின்ன சங்கடம் வரும்போது கொஞ்சம் அல்லாஹ் விட்டும் பிரேக் பண்ணுறோம். ஒழுங்கா தொழுத ஒரு கூட தொழுகை நிறுத்திடுறார். என்ன கருத்து, நான் எவ்வளவு கரெக்டாக தொழுதேன். நமக்கு தெரிஞ்சு நம்ம மொல்லால் ஒருத்தர் நல்ல கரெக்டாக ஜமாத்துக்கு வருவார், ரொம்ப பேணுதலாக இருப்பார், தொழுகை விட்டதே இல்லை. அவர் மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க, பள்ளிவாசலுக்கே வரல, 2 மாதம் வரல, 3 மாதம் வரல. 4வது மாதம் நான் அவர் வெளியூருக்கு போயிட்டாரா, எங்கப்பா இருக்கான்னு தெரிஞ்சு ஒரு நாள் விசாரித்தேன். அவரை போய் நேரடியாக போய் பார்த்து சொன்னேன், அண்ணன் நீங்கள் கரெக்டாக முன்சப்பில் நிற்பீங்க, வரல. என்ன ஆதரத்து, என்ன தொழுது, என்ன ஆக போகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தொழுதேன். 2 மாதம் மனைவி ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடைசி வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டாங்க. என் மனைவியை கூட என் கையில் மீட்டு தரலையே ரப்போ, அவனை தொழுது என்ன இனி பிரயோஜனம்னு கேட்டேன். என் மனைவியை கூட மீட்டு தரவில்லையே, உயிருக்கு உயிராக நேசித்தேனே என்றார். நடந்தது மிகப்பெல்லாம் இல்லை. நாம் எங்கே பிரேக் வர்றோம், எங்கே ரப்ப மறக்கிறோம், எங்கே விலகிறோம், எங்கே தூரமாக்குறோம், அங்கே நின்று சரி செய்கிறார்கள் நபிகள் நாயகம். உன் மகனை பறிகொடுத்து விட்டதால் அல்லாஹ் உனக்கு தவறு செய்து விட்டானா, சஞ்சலம் கொடுத்து விட்டானா, இல்லை உன்னுடைய நிம்மதி எடுத்து விட்டானா? நான் கேட்கிறேன், அவன் எத்தனை ஆண்டு வாழ்வான், அவனோடு நீ எத்தனை ஆண்டு வாழ்வாய், உனக்கு அவன் என்ன உபகாரம் செய்வான், எத்தனை காலம் செய்வான்? உனக்கு நிரந்தரமான சொர்க்கத்தில் அவன் உன்னை வரவேற்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும். அது உனக்கு பிரியமா என்று கேட்டபோது, ஆம் யா ரசூலல்லாஹ், உன் மகன் உனக்கு முன்னால் சொர்க்கத்தில் நின்று உன்னை வரவேற்க காத்திருக்கிறான் என்கிறார்கள். அவர் முகமெல்லாம் சூரியனை போல் பிரகாசிக்கிறார். இதுதான் நாங்கள் கற்றுக் கொடுக்கிற அழகிய ஆன்மீகம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரொம்பவே அழகானவன். அவன் இஹ்சான் உடையவன், உபகாரம் செய்பவன், யாருக்கும் துரோகம் செய்வதில்லை, யாருக்கும் அநீதி செய்வதில்லை. வமல்லாஹு பில்லல்லாமில் லில் அபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி செய்யவே மாட்டான். குர்ஆன் பேசுது. தாய்மார்களே, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களின் போது ரப்பை விட்டும் விலக்கமாகி விடுங்கள், அவனோடு தொடர்பாகி விடுங்கள், அவனை விட்டு வெளியில போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். திக்ர் மஜ்லிஸ், துவா இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பயான் எல்லாம் முடிச்சு கொள்கிற மாதிரி பயான் இல்லை. இதை ரப்பை பற்றி விளங்கணும், நிறையவே புரிய வேண்டும். நபி பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. அவருக்கு வரலாற்றில் ஹிமார்ன்னு பேர் சொல்லப்பட்டுச்சான். ஹிமார்னா கழுதைன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் அவருக்கு வைக்கப்பட்டுச்சு. அதிகமாக தப்பு பண்ணிட்டே இருந்தார். அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமை. நல்லா கவனிக்கணும், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். மது பழக்கத்துக்கு அடிமை. அவரை கொண்டு வர்றாங்க பெருமானாருடைய தர்பாருக்கு. அவருக்கு மதுவுக்காக தண்டனை கொடுக்கப்படுது. சவுக்கடி போயிடுவார். அடுத்து ஒரு 2 மாதத்தில் 2வது கொண்டு நிறுத்துவாங்க. என்னப்பா 2வது அடிமை ஆயிட்டார், அடி விழும், கொண்டு போயிடுவாங்க. அப்படி 2-3 தடவை அவரை கொண்டு போய் தண்டனை கொடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் சபையில் சொன்னார், அல்லாஹுமா அல்லா அன் புலானா, யா அல்லாஹ் இந்த ஆளை நாசமாக்குன்னு கேட்டார். சபையில் ஒரு ஆள், என்ன இது அக்ஸரமா யூத்தா, ஒரே கொண்டு வர வேண்டிய வேலையா, திரும்ப திரும்ப தப்பு செய்வதா, மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறார். நம்ம மன்னிக்கிறோம், தண்டனை கொடுக்கிறோம், அனுப்பி வைக்கிறோம், திருந்த வேண்டாமா? மனுஷனா இருந்தா திருந்தணும் இல்ல? யாருக்கு சங்கடம் வருது? அவர் சொந்தக்காரர் இல்ல, அத்தா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அவரும் இவரும் சபையில பழக்கம், அவ்வளவுதான். அவருக்கு வேகம் வருது. எப்படி? திரும்ப திரும்ப தப்பு பண்ணுகிறாயா? அல்லாஹுமா அல்லன் புலானா, இந்நாளை நீ நாசமாக்கிட, அல்லாஹ் சாபக்கேடை இறக்குனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தல்அனூஹு, அவரை சாபமிடுகிறீர்களா? சாபமிடாதீர்கள், அவரை சாபமிடாதீர்கள். சாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. இவரை சாபமிடாம என்ன பண்றது? மீண்டும் மீண்டும் தப்பு செய்கிறார், மீண்டும் மீண்டும் போதைக்கு அடிமைப்படுகிறார். லா தல்அனூஹு, சாபமிடாதீர்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, உங்களுக்கு தெரியுமா அவர் பாவம் செய்கிறார், அவர் கல்பெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள். அவர் கல்புல அல்லாஹ் வச்சிருக்கிறார், ரசூலை வைத்திருக்கிறார். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். இங்கே கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? பாவம் செய்வதால் அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கிற தொடர்பு ஒன்றும் அருந்து போகாது என்றார்.
அல்லாஹ்வின் நேசம் பிடுங்கப்படாது என்கிறார்கள். அப்போ ரப்புல் ஆலமீனும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் எத்தனை அழகாக அடியார்களோடு நடக்கிறார்கள். இப்போ நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் தகப்பனார் கூட ஒரு தடவை மகன் மாறு செய்துட்டான்னா, ஏண்டா எத்தனை தடவை சொல்கிறடா நீ மகனே இல்லைன்னு சொல்லிடுவார். சொல்ல மாட்டோமா? 5 தடவை 6 தடவை நம்ம புள்ள நமக்கு மீறுறான்னா, நீ மகனும் இல்லை நான் தகப்பனும் இல்லைன்னு சொல்கிற தகப்பனார்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய தாய் பாசத்துக்கு நிகர் ஒரு பாசம் இல்லை. அந்த தாய் கூட சொல்வா, உன்னை பெற்றெடுத்ததை விட நான் வேற என்னச்சாச்சும் ஒரு கள்ள பெற்றோம் இல்லையம்பா. இப்படியெல்லாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நான் ரொம்ப ரசித்த வார்த்தை. திரும்ப 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 பாவம் செய்தவனேன்னு சொல்லல, திரும்ப 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 வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே என்றான். நீ 1000 தடவை பாவத்தில் மீண்டாலும் அப்பமும் நீ என் அடியானுதான் வாங்குறான். அந்த அன்பை நான் என்ன சொல்வது? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் உனக்கு அருள் புரிவம்பா, நீ நிராசை ஆயிடாதேங்கிறான். நான் அருள் புரிவேன், என் ரஹமத்தில் நிராசையாகி விடாதே. எங்க இருக்கிறான் ரப்பு? நம்ம எங்க இருக்கிறோம்? என்ன வாழ்க்கை நம்ம வாழ்க்கை? அவன் நடக்கிற விதம் என்ன? அவன் நம்ம கூட ரொம்ப அழகா நடக்கிறான், பாதுகாப்பாக கொண்டு போகிறான். நமக்கு சின்ன சின்ன கஷ்டத்தின் போது அவன் தீர்த்து வச்சிடறான். ஏதோ நடக்க வேண்டியதில் ஏதோ நடத்திடுறான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்தான்னா அந்த சோதனைக்குள்ளேயே அவன் அருள் தான் நிரம்ப இருக்கிறதுன்னா, அவன் கொடுத்தது சோதனை, அதுக்குள்ள அருள் இருக்குது. என்ன அருள் இருக்குது? அந்த சோதனை அவன் நினைச்சா இதை விட பெருசா கொடுத்திருக்கலாம், அதை சிறுசா கொடுத்தான் பாருங்க. அங்கேயும் என் மீது அவன் அருள் தான் புரிந்தான். அல்லாமா முஹம்மது பின் வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் கஸ்ஸாலி சொல்வார், எங்களுக்கு ஏதாவது சோறு வருதுன்னா முஹம்மது பின் வாசி வாழ்க்கையை பார்ப்போம், படிப்போம், எங்க சோறு கூட நீங்கிரும்பா. கஸ்ஸாலியை போன்ற ஆன்மீக பேரரசர்களுக்கு கூட கொஞ்சம் சடைவு சோர்வு வந்தால் எங்களை உற்சாகப்படுத்தும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது பின் வாசி. அந்த வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானா. அவங்களுக்கு காலில் ஒரு கட்டி வந்துச்சு, முன் சஃப விட மாட்டாங்க. முன் சஃப தக்பீர் தஹரீமா விடுறது இல்லை. தக்பீர் தஹரீமானா இமாம் அல்லாஹு அக்பர் கட்டும்போது நம்ம அல்லாஹ் அக்பர் கட்டணும். இமாம் அல்ஹம்து ஆரம்பிச்சுட்டா தக்பீர் தஹரீமாவுடைய பவர் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஷாஃபிமா மட்டும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க, அல்ஹம்து ஆரம்பித்து வலல்லாலின்குள்ளே நீ வந்தால் அந்த பவர் கிடைக்குங்கிறாங்க. அல்ஹம்து சூரா முடிக்கிற வரைக்கும் தக்பீர் தஹரீமாவுடைய பவர். தக்பீர் தஹரீமானா அதுக்கு என்ன பவர்? தக்பீரத்துல் இஹ்ராம் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா. சஹீஹான ஹதீஸ். பெருமானார் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஒரு தக்பீர் இமாம் கட்டும் போது உடனே நீ கட்டுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கிடைப்பதை விட அது பாக்கியமான. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அதனால தான் 40 நாள் தக்பீர் தஹரீமாவோடு ஒருவர் தொழுதால் 2 பத்திரத்தை அல்லாஹ் கையில் கொடுப்பான். என்ன பத்திரம்? ஒன்று, அவர் நயவஞ்சகன் இல்லை என்ற விடுதலை, நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை. இன்னொரு பத்திரம் அவருக்கு கொடுக்கப்படும், நீ நரகத்திற்கு போக மாட்டாய். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. 40 நாள் தொழுதவருக்கு தக்பீரோடு இமாமோடு, இமாம் ருக்குக்கு போன பின்னால் ஓடி வர்றது இல்லை, அவங்க தக்பீர் கட்டும் போது நான் உள்ள நிற்கணும். அல்லாஹ் கேட்டதை வாழ்க்கையாக்க செய்வானாக. நிறைய விஷயத்தை ரப்பு வெளிப்படுத்தி இருப்பான். நீங்க வாழணும், வாழ்க்கையில் எடுக்கணும். ஆன்மீகம் என்பது புதுசுலாம் ஒன்றும் இல்லை. என்னை நான் பண்படுத்தி கொண்டே வரணும். என் ரப்போடு நான் என்னை அழகாக ஆக்கி கொண்டே இருக்கணும். அவன் மேலே நல்லெண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் எப்படி அல்லாஹ்வோடு நடக்கிறார். ஹதீஸ குதுசி நான் சொல்லி முடிக்கிறேன். ஹதீஸ குதுசி பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் பேசினான், அன இந்த வன்னி அப்தி, நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? என் அடியான் என்னை எந்த இடத்தில் வைத்து நினைக்கிறானோ அவன் எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன். என் அடியார்களின் எண்ணத்தில் இருக்கிறேன். மாஷா, என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கணுமோ நினைக்கட்டும். என் அல்லாஹ் என்கிட்ட நல்லா நடக்குவான்னு நினைச்சானா நல்லாவே நடப்பேன். அல்லாஹ் என்னை கைவிட்டுவான்னு நினைச்சானா அவன் நினைப்புபடி தான் நடக்கும்னு நாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கெட்டு போறது நானா இல்லை அல்லாஹ் என்னை கெடுத்தானா? நம்ம தான் கெட்டு போறோம். நியாமத்து தடை செய்யப்பட்டுச்சு, அல்லாஹ் தடை செய்யல. அவன் மேல தப்பா நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ் தடை செய்திருவானா நினைச்சீங்க, அவன் தடை செய்துட்டான்.
அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான் நினைக்கிறீங்க, கைவிட்டு விடுவான். அவனை எப்படி நினைக்க வேண்டுமோ அப்படி நினைத்து விடுங்கள். நீங்கள் நினைக்கும் எண்ணம் அழகானால் அவனும் அழகாகவே நடக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். முஹம்மது பின் வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலில் ஒரு கட்டி வந்துச்சு. தக்பீர் தஹரீமாவை விட்டதில்லை, முன்சஃபை விட்டதில்லை. அவ்வளவு நாள், கிட்டத்தட்ட 40 வருஷம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். 40 நாளைக்கே இவ்வளவு பாக்கியம். 40 வருஷம்னா லேசான வேலையா? கரெக்டாக வரணுமே. சில நேரத்தில் நம்ம வர்றதுக்குள்ளே 5 நிமிஷம் முந்தி மோதினார் காமத்தை கூட சொல்லிவிடுவார். அன்னைக்கு டைம் முந்தி இருக்கும். அப்போ இதையெல்லாம் கவனித்து வர வேண்டியிருக்குதே தக்பீர் தஹரீமா பிடிக்கிறதுக்கு. ஒரு நாள் பள்ளிவாசல்ல வரல அவங்க. அந்த இடம் காலியாக கிடக்கு. இங்கே நிற்பாங்கன்னா அந்த இடத்துல யாருமே நிற்கிறது இல்லை. ஏன்? எல்லாருக்கும் தெரியும் அந்த இடம் முஹம்மது பின் வாசிக்குள்ள இடம். எப்பவும் இருப்பாங்க. 40 வருஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு வரல. எல்லாருடைய பார்வையும் அந்த இடத்துல மேல்படுது. அந்த இடம் கேப்பு இருக்குது, காலி விழுந்திருக்கு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் கரெக்டாகவே தொழுகிறார், கரெக்டாகவே வணங்குகிறார், அவர் ஒரு நாள் இல்லை என்றால், அல்லாஹ் அவர் வணங்கவில்லை என்றால் அவர் வணங்கினதாக மலக்கை கூப்பிட்டு எழுத சொல்லுவான். என்ன ரப்பு அவன், என்ன அன்பு! இன்னைக்கு ஏன்பா வணங்கல? அவருக்கு லூஸ் மோஷனா போச்சு, அதனால அவர் வணங்க முடியல. இன்னைக்கு குர்ஆன் ஓதல்ல. ஏன்? ரொம்ப அவர் பிஸியான வேலையில் இருந்தார், ஓதல்ல. அல்லாஹ் சொல்லுவானா, நேற்று எத்தனை ஜுசு ஓதுனார்? 3 ஜுசு. இன்னைக்கு 3 ஓதுனதா எழுதுங்கள் என்பான். அவர் பிஸியா இருக்கிறார், அவர் வீட்டுல கல்யாணம், அவர் ஓதல்ல, ஓதுனதாக எழுதி விடு. நேற்று ஓதுனா இல்லையா? எங்க ரப்பையா நீங்க குறையா நினைக்கிறீங்க? இந்த அல்லாஹ்வின் மீதா நம்பிக்கை வரவில்லை. அவனா உங்களுக்கு துரோகம் செய்வான், அவனா உங்களை சங்கடப்படுத்துவான், அவனா நீங்கள் சங்கடப்படுவதை ரசிப்பான்? இல்லவே இல்லை. நீங்க சந்தோஷமாக இருந்தால் ரசிக்கும் முதல் ஆள் அல்லாஹ் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ரசிக்கிறவன் அல்லாஹ், உங்க துன்பத்தை அவன் ரசிக்கிறது இல்லை. எப்படி அவனோடு நாம் நடக்க வேண்டும்? அன்புடையவர்களாக மாறுங்கள், அவனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அல்லாமா முஹம்மது பின் வாசி இடம் காலியாக கிடக்கிறது. மக்கள் எல்லாரும் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த வீட்டுக்கு? முஹம்மது பின் வாசி. அந்த இடம் காலின்னா அவங்க மௌத்தா போயிருக்கணும், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தால் வீட்டில் உட்காந்துருக்காங்க. பாவா என்ன ஆச்சு? அப்போ தான் அந்த காலை காட்டுறாங்க. காலில் ஒரு கட்டி. அந்த கட்டி எப்படின்னா வந்து வீக்கமாகி பெருசாகி இவ்வளோ பெருசு வீங்கிருக்கு. வீக்கமாகி சலம் கொண்டிருக்கு. சலம் கொண்டு அந்த வீக்கம் வந்துச்சு, சலம் வச்சுச்சுன்னா நடக்க முடியாது. ஆனால் அது வீங்குற அளவுக்கு சலம் வச்சு பல நாள் வரையிலும் தக்பீர் தஹரீமா விடல. இன்னைக்கு நான் வரல, அந்த சலம் கட்டி வெடித்து சலம் வடிகிறது. சீல் வடியும் போது நின்று தொழக்கூடாதுன்னு அங்கே வரல. பள்ளிவாசல் நஜீஸ் ஆகிடக்கூடாது. பாவா, உங்களை போல் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான். ஒரு நாள் அவனை மறக்கவில்லையே, ஒரு இரவு மறக்கவில்லையே, ஒரு பகல் மறக்கவில்லையே, ஒரு நிமிடம் மறக்கவில்லையே ரப்பை. அந்த ரப்பா தங்களை சோதிக்கிறான். அவங்க சிரிச்சாங்களாம். உனக்கு விஷயம் தெரியுமா? ஷக்கருத்துல்லாஹ முந்து ஹரஜத். தங்கத்தால் எழுதப்பட்ட வார்த்தை, தங்கத்தால் எழுதப்பட்ட வார்த்தை. ஷக்கருத்துல்லாஹ முந்து ஹரஜத். உனக்கு தெரியுமா? இந்த கட்டி என் காலில் புறப்பட்டு அது இப்படி வளர வளர புறப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? நன்றி சொல்கிறேன். எல்லாரும் மெய்சிலுத்து போறாங்க. கஷ்டத்தை தாங்கினேன்னு சொன்னா பரவாயில்லை, பொறுமையா இருந்துட்டேன்னா பரவாயில்ல, நன்றி சொல்றேங்கிறீங்களா பாவா? உனக்கு தெரியாதா? லம் தஹ்ருஜ் ஹினா. இந்த கட்டி அல்லாஹ் நினைச்சா இங்கன வர வச்சிருக்கலாம். இந்த கட்டி இங்க வந்திருந்தா அது வீக்க இவ்வளவு பெருசாகி என் கண்ணை மறைச்சிருக்கும், கண்ணை மறைச்சிருக்கும். கன்னத்தில் கட்டி வந்தால் அது காலால் தாங்க முடியும், கன்னத்தால் தாங்க முடியாது. என் ரப்பு எவ்வளவு உபகாரத்தோடு என்னோடு நடந்திருக்கிறான். நன்றி உடையவனாக இருக்கிறேன். நான் கஷ்டத்தில் கூட கஷ்டத்தை பார்க்கறது இல்லை. இந்த கஷ்டம் வேற மாதிரியா இருந்தா எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கணும். வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டார், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? உயிரோடு தப்புனோமே, இதே நேரத்தில் நான் கீழே விழுந்து மௌத்தா போயிருந்த நிலைமை என்ன ஆயிருக்கும்? தலை உடைஞ்சா என்ன ஆயிருக்கும்? எலும்பு உடைஞ்சா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணுமே இல்லை, லேஸ் காயம், நான் ஏன் கீழே விழுந்தேன் அப்படி யோசிக்காதீங்க. மாறாக கீழே விழவச்சு அல்லாஹ் பாதுகாத்துட்டானே, நன்றியோடு வாழுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, அவனை புரிய செய்வானா.
அவனோட அழகாக ஆக்கி வைப்பானா. ஜாஅக்கும் பஸாயிரும் மின் ரப்பிக்கும் ஃபமன் அப்ஸர ஃபலினஃப்ஸி. அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை தந்து விட்டான், தெளிவான வாழ்க்கையை தந்திருக்கிறான், அகப்பார்வையை தந்திருக்கிறான், ஆன்மீகத்தை தந்திருக்கிறான். ஃபமன் அப்ஸர ஃபலினஃப்ஸிஹி. அதை பார்த்தவர்கள், சிந்தித்தவர்கள் அவர்கள் நன்றாகி விடுகிறார்கள். ஃபமன் லம் யஃஅலிஹா. அல்லாஹ் கொடுத்த அருள்களை வாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு குருடர்களாக வாழ்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள் பார்வையுடையவர்களாக வாழுங்கள், அவனுடைய அருளை பாருங்கள், அவனுடைய ஞாபகத்தை பாருங்கள், அவன் சக்தியை பாருங்கள், அவன் அழகாக நடக்கிறான் என்று பாருங்கள். நீங்கள் வாழ்கிறீர்கள், வளர்கிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறையும் ஜொலிப்பார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, நீண்ட ஆயுளை தருவானா, நோயில்லா வாழ்வை தருவானா, குன்றா சுகத்தை தருவானா, நிரப்பமான ஈமானை தருவானா, முடங்கி விடாமல் பாதுகாப்பானா, படுக்கையில் விழுந்துடாம பாதுகாப்பானா, கடைசி வரைக்கும் அவன் நினைவோடு நம்மை வாழச் செய்வானாக. இரவும் அவன் நினைவாக்கி வைப்பானா, பகலும் அவன் நினைவாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக அருள் நிறைந்த உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.